பார்த்துக்கோங்க. கேக் எங்கே வச்சிருக்காருன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி உலகத்திலே பார்த்துருக்க மாட்டீங்க. பாருங்க, எங்கள் அப்பா வந்து இந்த கிஃப்ட் வந்து எங்கள் அம்மா கொடுத்துருக்காரு. இல்லைங்க, அது எதனால கொடுத்துருக்கிறாருன்னா என்ன இன்னும் குழந்தையாவே நினைச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த தருணத்தில் வந்து எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு கிஸ் கொடுப்பாரு. எங்கள் அம்மா ஒரு அண்டு காலம் வாழ்க. சரி, அவ்வளோதானே. ஆசீர்வாதம். பாருங்க, ஒரு முகத்தை லைட்டு திருப்பாதுன்னு ஓடிடுவாரு. க்ரீமு. வாவ், என்னது இன்சல்ட் பண்ற ப்ரோ. முடிச்சுக்கிறது நல்லது. என்ஜாயா ஜாலி. அதான் வாழ்க்கைங்கிறது ஒரு டைம் தான். வெல்கம் டு கிருஷ்ணவேணி அம்மா சமையல். என்னக்கண்ணே, இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு வெட்டிங் டே. உங்களுக்கு வெட்டிங் டே? ஆமா. அதனால நைட்டு 12 மணிக்கே எழுந்திரிச்சு கேக் கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அப்படின்னு நினைக்காதீங்க, நைட்டு 9 மணிக்கு எங்கள் அப்பா பண்ண சில பல பிள்ளைகள்னால லேட்டாக கட் பண்ணுறோம். அதனால சாரி கண்ணுங்களா. அதுக்காக ஒவ்வொருத்தர் வந்திருக்காங்க. மீட்டிங், கேக் கட்டிங் ஃபங்க்ஷன். பாப்பாங்க வா. வீடியோ எடுக்காதீங்க மாமா. கோமாளியாக தான் எடுக்க முடியும். ஓகே அம்மா, கேக் கட் பண்ணலாமா? ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. பிடிங்க. வெட்டுங்கப்பா. டைம் ரொம்ப பிடிச்சிருப்பாப்பா. நேரம் அதிகமான காரணத்தினால் ஆமாம். வெண்ணிலா ஃப்ளேவர். எடுங்கப்பா, கேக் எடுங்க. ஊட்டி விடுங்க, அம்மாவுக்கு ஊட்டி விடுங்க. பார்த்துக்கோங்க. கேக் எங்கே வச்சிருக்காருன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி உலகத்திலே பார்த்துருக்க மாட்டீங்க. குழந்தைக்கு தெரியல கண்ணு, தெரியல கண்ணு. ஊட்டுங்கப்பா, ஊட்டுங்களேன். அம்மா நீங்கள் ஊட்டுங்க. கேட்குனாங்க, நம்ம ஆளுங்கெல்லாம் உள்ள இறங்கிடுவாங்க. சம்பவம். அவளுக்கு ஒரு அப்பா அப்படி எல்லாத்துக்கும் கொட்டி விடுங்கம்மா. 3 நாள் இணைய நாளாக என்னடா சொல்றது? நான் என்ன சொல்றதுன்னா, என்னன்னு சொல்றது? நீடோடி வாழ்க, 100 ஆண்டு காலம் வாழ்க. சரி, அவ்வளோதானே. ஆசீர்வாதம். பெரிய மருமகளே, சின்ன மருமகளே, இனிய திருமண நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ. இந்தப்பா. ஏ வா லோசனி. ஆலோசனை லோசனி இந்தப்பா. ஆஃப் ஸ்க்ரீன் வந்து ஆன் ஸ்க்ரீன் அது. எனக்கு ஆஃப் ஸ்க்ரீனே போதும். எவ்வளோ பெரிய வாய். பாருங்க, ஒரு முகத்தை லைட்டு திருப்பாதுன்னு ஓடிடுவாரு. முகத்தை காமிக்கலையா? இந்த அப்பா நீல பாப்பா எங்கே ஓடுற? ஒரு நிமிஷம் ஒன்றாச்சு ஒரு விஷயம் இருக்குது. இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் நீங்கள் என்னப்பா சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க? சொல்லுங்கப்பா. உங்களுக்கு நீங்களே வாழ்த்து. கொஞ்சம் சத்தமாக பேசுங்கப்பா. சௌந்தர்யா, நீங்கள் என்ன சொல்ல? சொல்லு. சரி அம்மா, நீங்கள் என்ன முக்கியமாக நீங்கள் சொல்லுங்கள். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? வாழ்க்கையில் எனக்கு கல்யாண நாள்னா ரொம்ப மகிழ்ச்சியான நாள், சந்தோஷமான நாள். இன்னைக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு பாருங்க அப்பா. ஆமாம், காலையிலே வெளுத்து வாங்கிட்டாரு. என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிடுங்க. என்ன சர்ப்ரைஸ்னா, காலையில கேக் விட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணாங்க. ஆமா, அவர் கடமை கண்ணியும் கட்டுப்பாடுன்னு ஓடி நேரா வந்து எப்பயுமே அவருக்கு தொழில் தான் முக்கியம். அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஓனருக்கு போய் கேக் எல்லாம் கொடுத்துட்டு நைட்டு 9 மணிக்கு அங்க வந்து
ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கேக் கொடுத்துட்டு அப்புறம் தான் வந்து வீட்டுக்கு வந்து இன்ன வரைக்கும் படுத்திருந்துட்டு இப்போதான் எழுந்திரிச்சு கேக் கட் பண்ணலாமா அப்படிங்கிறாரு. அப்படின்னா எவ்வளவு சின்சியரா இருக்கிறாரு பாருங்க. ஆமா. அப்ப நான் எனக்கு கடமைன்னு வந்துட்டாருன்னா ஒரு கடமை உணர்ச்சியை பாராட்டி. ஆமா, நான் வந்து ரொம்ப ஹாப்பி. கோயிலுக்கு போனீங்களாப்பா? சரி. எந்த கோயிலுக்கு? அதனால லேட் ஆகி 9 மணிக்கு வந்திருக்கு. காலையில போனவர் எல்லாம் போனோம்பா. சௌந்தரி, நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? சொல்லு. விருந்துக்கு போனோம் அவ்வளவுதான். அப்பா நீ என்ன மகிழ்ச்சியா சொல்லணும்னு நினைக்கிற இந்த ஃபங்க்ஷன்ல? இது என்ன கையில கிஃப்ட் வச்சிருக்கியா? சரி, கிஃப்ட் கொடுக்க போறியா? ஓகே, கட் பண்ணி கொடு எல்லாத்துக்கும். பாப்பா நீ இந்த தருணத்துல என்ன சொல்லணும்னு ஆசைப்படுற? சொல்டா தங்கம். ஹாய் சொல்லு. ஹாய். அவ்வளவுதான். ஹாப்பியா இருக்கியா? ஆனா இப்ப இந்த சந்தோஷமான தருணத்துல நீங்க என்னென்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? நான் இப்போ வந்து என்ன சொல்றது? ஏய் சொல்லு. என்ன சொல்றது? என்னை பத்தி சொல்லு. ஹாப்பியா இருக்கீங்க? நான் சந்தோஷமா இருக்கேன். ஒர்க் முடிச்சுட்டு வந்தேன்னா ரொம்ப டல்லா இருந்தேன்னா இதெல்லாம் பார்த்தோம்னா எனர்ஜி ஹாப்பியா இருக்கு, மனசு நிறைவா இருக்கு. கேக் கொடுத்தா சாப்பிடுவேன். ஓகே, இந்த தருணத்தில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, 2 பேரும் இனி வரும் காலங்களில் எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வாழணும். அதான் இவங்க 2 பேர்த்தையும் ஆசீர்வதிக்கிறேன். பெரியவர் வந்து வாழ்த்துறாரு. பெரிய தம்பி ரொம்ப பெருமையாக இருக்குது. இவங்க 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுறது வந்து சண்டை போட்டாலும் நாங்கள் வந்து ஆமாம், சண்டைன்னா கொஞ்சம் நெஞ்ச சண்டை கிடையாது, சண்டை பயங்கரமா இருக்கும். இருந்தாலும் அடுத்த நிமிஷமே வந்து பேசிக்குவாரு. எங்க அண்ணன் பாசத்தை நல்லவரு, வல்லவரு. இவர் வந்து சொல்றதுக்கு வார்த்தை, நாளும் தெரிஞ்சவர். இவர் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. வாழ்க்கை இப்படிதான் ஜாலியா போயிட்டு இருக்குது. அதே மாதிரி நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. வாழ்க்கையில சண்டைகள் வர்றது வந்து இயல்பு தான். ஆமா, அதை வந்து நம்ம எப்படி எடுத்துட்டு ஒரு பேரா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமா இருக்கு. இவங்க 2 பேர்கிட்ட ஒரு ப்ளஸ் என்னன்னா, எவ்வளோ சண்டை போட்டாலும் திடீர்னு ஒன்று சேர்ந்துக்குவாங்க. அது எங்களுக்கே பயங்கர ஷாக்காக இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் இருக்கிறவங்கலாம் பேர் அப்படி தான் இருக்காங்க. இந்த காலத்தில் இருக்கிற 2K கிட்ஸு 90 கிட்ஸு இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சண்டை போட்டாங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் கொண்டு போகிறாங்க. சின்ன லெவலில் கொண்டு போகிறதே முடிச்சுக்கிறது நல்லது. என்ஜாயாக ஜாலி. அது வாழ்க்கைங்கிறது ஒரு டைம் தான். அது வந்து இல்லை, வாழ்க்கையில் எந்த சண்டை போட்டாலும் ஒரு நாள் இருக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு அப்புறம் பேசாமல் இருக்க முடியாது. அதுதான் வாழ்க்கை. சும்மா தொடர்ந்து மூஞ்சியே தூக்கி வச்சுட்டு இருந்தாலும் நல்லா இருக்கிறது இல்லை. அதனால பேசிட வேண்டியது தான். இல்லையா பயங்கரமா சண்டை போட்டுக்க வேண்டியது. ஆமா, இப்போ இந்த தருணத்துல வந்து எங்க அப்பா வந்து எங்க அம்மாவுக்கு ஒரு கிஸ் கொடுப்பாரு. எங்க அம்மா ஒரு மக்களே என்னன்னு கேளுங்க மக்களே. அடிச்சு போடுவோம். வாமா, கொடுக்கறதெல்லாம் இல்ல, அப்படியே நிக்கலாம். அவ்வளவு கொடுங்க கொடுங்க. மா பாரு, மக்கள் உங்களுக்காக கொடுங்க. இதோ உங்களுக்காக. அவ்வளவுதான், கொடுங்கப்பா கொடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அப்பத்தாவுக்கு ஒரு கிஃப்ட் செஞ்சுருக்கேன். எல்லாருக்கா கொஞ்சம் பார்க்குறீங்களா? வாங்க போய் சர்ப்ரைஸாக கொடுக்கலாம். அப்பத்தா, ஏய் சூப்பர். கிருஷ்ணவேணி அம்மா சமையல் ஹார்ட் போட்டு செஞ்சிருக்காங்க. அது யாரு செஞ்சு கொடுத்தது? செஞ்சிருக்கு அரிசியா? அது என்னது? இட்லி அரிசியா? சூப்பர் கிஃப்ட். வேற ஆளா? அம்மா பெரிய மருமகள் அவங்க தான் செஞ்சிருக்கிறாங்க. ஓகேவா? இருந்தாலும் சர்ப்ரைஸ். மோனிகா அப்பா பாருங்க, எங்க அப்பா வந்து இந்த கிஃப்ட் வந்து எங்க அம்மா கொடுத்துருக்காரு. நீ கொடுப்பா இல்லைங்க, அது எதனால கொடுத்துருக்கிறாருன்னா, என்ன இன்னும் குழந்தையாவே நினைச்சிட்டு இருக்கிறாரு. மில்க் டிக்கிஸ் பிஸ்கெட்னா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கி கிஃப்ட் கொண்டு போய். இது வந்து எங்க பெரிய மருமகள் வந்து இது ரெடி பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? இது வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா. சூப்பர் கிஃப்ட் இல்லை சேனலுக்கு, நம்ம சேனல். சூப்பர் சூப்பர். பாப்பாவே அவளோட கையால் செஞ்ச ஒரு கிஃப்டை அன்பாக்சிங் பண்ண போகிறா. ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
என்ன எழுதியிருக்க? ஐ லவ் கேவி ஜே. என்ன இன்சலாக போட்டு வச்சிருக்க? கிருஷ்ணவேணி விவேக் என்ன? ஏய் கதை போடாது. தினேஷுக்கு எங்க டிஏவே காணும். கதை இதுல யாரு? ஓப்பன் பண்ணா அதில் என்ன இருக்கு? அது ஐஸ்கிரீமு. வாவ் என்னது? நீ அப்பதாவுமா இன்சல்ட் பண்ணாத. இன்சல்ட் பண்ற. ப்ரோ சூப்பர் பாப்பா. இது யார் யாரு? இதுதான் ஓஹோ சூப்பர். அப்பாவா இது? பாருங்க அப்பா. கொடுத்துரு. அப்பதான் கொடுத்துரு. அம்மா தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.